ஆன்லைன் வர்த்தகம்னு சொல்லி. ஆனால் யாருமே அதை வந்து செவி கொடுத்து கேட்டாங்களா கேட்கலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இதே ஆன்லைன் வர்த்தகம் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு நம்ம நாட்டையே கைப்பற்றக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள், மத்தியில் ஆட்சியாளர்கள் இருக்கட்டும், மாநிலமா இருக்கட்டும், வியாபாரிகளை நசுக்கி இந்த ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கடைக்கு வந்து லைசன்ஸ் வந்து புதுப்பிக்கணும், அதில் புதுசாக வாங்கணும் லைசன்ஸ் அப்படின்னா ஒரு கடைக்காரர் வந்து வாடகைக்கு இருப்பாருங்க, ஒரு 10,000 20,000 வாடகையில் இருப்பாரு. அவர் வந்து அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட போயிட்டு அவருடைய சொத்து டீடைல்ஸ் வந்து வாங்கிட்டு வரணுமா? யார் நீங்கள் கொடுப்பீங்களா உங்கள் சொத்தினுடைய மதிப்பை? நான் கொடுப்பேனா? நான் வந்து வாடகை கொடுத்துருக்கிறேன் கடையை. இப்படிலாம் இந்த அரசாங்கம் வந்து பல வழியில் மனிதர்களை தாக்குறாங்க. அதே போல மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் தான் கைக்கூலியா இருக்கிறாங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் தான் கைக்கூலியா இருக்கிறாங்க தவிர நமக்காக எந்த அரசாங்கமும் இல்லைங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கூகுள் பே, இந்த ஜிபேன்றாங்க, கூகுள் பே, அப்புறம் இந்த போன் பே, இதன் மூலியமா வந்து இந்த பணத்தை வந்து நம்ம வந்து பரிமாற்றம் பண்றோம். அப்புறம் இப்ப வந்து அந்த ஐயா உதாரண உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இந்த போன் பே வந்து திடீர்னு வந்து நஷ்டமாயிடுச்சுன்றாங்க. அதே மாதிரி கூகுள் பே வந்து எப்போ சொல்லுவாங்க ஜிபேயும் நஷ்டமாயி போச்சுன்னுவாங்க. இந்த கூகுள் பே, இந்த போன் பே, இந்த ஆப்பை ஒரு முறை நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு 100 ரூபாய்க்கு எவ்வளோ எத்தனை கோடி கணக்கில் போகுது தெரியுமா அரசாங்கத்துக்கு? இலவசமாக பண்றாங்க. முதல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கையில் பணத்தை கொடுப்போம், இல்லை ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருளை கொடுத்து பண்ண மாட்ட பொருள் மாற்றுவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலங்கள். அன்னைக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தது. இன்னைக்கு சொல்றாங்க தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குன்ட்டு. அங்க மத்திய அரசாங்கத்தில் எப்படியாவது அடுத்த முறை இந்தியா வந்து பொருளாதாரத்தில் 10வது இடத்துல வந்துருமா? எப்படி யாரையா ஏமாத்துறீங்க நீங்க? ஆனா ஏமாத்துறது முடிச்ச வியாபாரிகளை இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஐயா ஒரு காலத்துல வணிக சங்கம்னா ஐயா வெள்ளையன் மட்டும்தான். இன்னைக்கு 41வது வணிக தினம் அதை கொண்டாடுறது ஒரே திராணியம் தெம்பு இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம அமைப்பு தான். ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருந்துகிட்டு எல்லா பாடத்தையும் கத்துக்கிட்டு நம்ம மாதிரி எட்டி உதச்சு ஒரு கட்சியில போய் இணைந்து அவங்கள வந்து ஒரு கட்சிக்கு அடிமையா கொண்டு போயிட்டாங்க அவங்க சார்ந்த வியாபாரிகளை. இன்னைக்கு எந்த அரசியலும் சாராம இருக்கிற ஒரே அமைப்பு நம்ம மட்டும்தான். உண்மையா இல்லையா? ஐயா வெள்ளையன் அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒரே அமைப்பு தமிழ்நாடு அரசு பேரவை மட்டும்தான். ஒரு நேரத்தில் தலைவருங்க இந்த அமைப்பை வளர்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஒரு அம்பாசிடர் காரில் தலைவர் கூட எனக்கு அன்னைக்கு இந்த முன்னாள் பொதுச் செயலாளர் கே தேவராஜ் அவர்கள் தலைவர் கூடயே போய் எல்லா மாவட்டமும் போய் அவர் கூட திட்டம் வாங்கினேன். அவர் சாப்பிட்ற ஒரு இட்லியில் பாதி இட்லி அவர் கொடுத்துக்கிட்டு வெறும் அம்பாசிடர் காரு அப்புறம் ட்ராக்ஸ் தான். இப்போ தானே உங்களுக்கு வந்து இந்த சொகுசு கார் நிறையா வந்துச்சு, அப்போ அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தாங்க, இப்போ தான் டபுள் ரோடு. இப்படிலாம் கஷ்டப்பட்டு வெயிலில் மழையின் பாராமல் சுற்றி உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த ஒரே தலைவர் ஐயா வெள்ளையன் மட்டும்தான். அதனால் தலைவர் நல்லா இருப்பார், நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட அதே போன்று பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டினா இந்த பாலாப்பண அரசாங்கம் சாப்பாட்டுக்கு அரிசிக்கு ஜிஎஸ்டி, உப்புக்கு ஜிஎஸ்டி,
இப்படிலாம் போட்டு மக்களை சாவடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து 26 கிலோ மூட்டை போட்டால் ஜிஎஸ்டி கிடையாது அரிசிக்கு. யாரா ஏமாத்துறீங்க நீங்கள்? நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த விலையேற்றத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரோம். மக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த வியாபாரி அநியாயமாக கொள்ளடிக்கிறான்பா. உண்மை இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா மக்களுக்கு? அப்போ இந்த விழிப்புணர்ச்சியை மக்கள் நம்ம கொண்டு போகணும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். தலைவர் சொன்னது போல ஒரு சிறு துளி நெருப்பு போதும். எங்கேயாவது ஒரு மூலையில் நீங்க பத்த வைங்க, அதுக்கு நான் வந்து பெட்ரோல் ஊத்துறேன். எங்கேயாவது ஒரு மூலையில் பத்த வைங்க, கடைக்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரியில் பத்த வைங்க, நான் வந்து பெட்ரோல் ஊத்துறேன். தமிழ்நாடு முழுக்க பத்தி எரியணும். ஏன்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது இல்லைங்க. நம்ம ஒத்துமையா இருந்தோம்னா இந்த வேட் வரி எடுத்து தலைவர் வந்து போராடினாங்க. தொடர்ந்து 3 நாள் கடையடைப்பு நடத்தணும். ஏன் அதுக்கு ஒரு அன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 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 வழியை சொன்னாங்க. அதுக்காக அது மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது மட்டுமே தான் நம்மளை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியுமே தவிர, ஐயோ அவருக்கு அந்த அதிகாரியை தெரியும், ஐயோ இன்னைக்கு அவர் வந்து அந்த ஆட்சியாளர்கள்ட்ட நெருக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா அவர் உள்ள போகும்போது சொல்லுவார், முதல்ல எனக்கு 1 லட்சம் வை, அவருக்கு 1 கோடி தரணும், அதில் வந்து ஒரு 50 லட்சம் டெபாசிட்டை கொடுக்குவார். இதான் ஏன்னா இன்னைக்கு எல்லா தொழில் நிறுவனங்களும் வளர்ந்து போச்சு. வளர்ந்த உடனே நம்ம ஏன் வளர்ந்தோம், எப்படி வளர்ந்தோம் இதெல்லாம் தெரியாம ஐயா இதுக்கு வெள்ளையன் தான் காரணம் அப்படின்றது மோடி மறைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வணிகர்கள் அத்தனை பேரும் தைரியமா நைட்டு 11 மணி வரைக்கும் கடையை திறந்து வியாபாரம் பண்ணி நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு தைரியமா போறோம்னா ஐயா வெள்ளை